தைப்பூச காவடியாட்டத்தை இழிவுபடுத்தி இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் வெளியிட்ட ஃபேஸ்புக் பதிவு மேத்தா நிறுவனத்தால் நீக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அதனை அவர் மீண்டும் பதிவேற்றியுள்ளார். இதனால் கடும் அதிர்ச்சி தெரிவித்த ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் போலீசார் ஜம்ரியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இவ்வளவு நடந்தும் நிந்தனைக்குரிய மற்றும் பொறுப்பற்ற அப்பதிவை அவரால் மீண்டும் பதிவேற்ற முடிகிறது என்றால் அவர் வருந்தவும் இல்லை, திருந்தவும் இல்லை என அப்பட்டமாக தெரிகிறது. மதங்களுக்கிடையிலான பதற்றத்தை ஜம்ரி வினோத் தொடர்ந்து தூண்டி விடுவதால் இனியும் அவரை போலீசார் விட்டு வைப்பது சரியல்ல. சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லை என்பது உண்மை என்றால் ஜம்ரி வினோத் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என ராயர் கேட்டுக்கொண்டார். காவடியாட்டத்தை பேயாட்டம் என்றும் மது போதையில் ஆடும் ஆட்டம் என்றும் கொச்சைப்படுத்தி ஜம்ரி வினோத் வெளியிட்டிருந்த பதிவு முன்னதாக சமூகத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. நூற்றுக்கணக்கில் போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டதோடு போலீசாரும் அவரை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்தனர். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMCயும் ஜம்ரி வினோத்தின் அப்பதிவை நீக்குமாறு ஃபேஸ்புக்கை கேட்டுக்கொண்டது. ஆனால் தங்களால் கேட்கத்தான் முடியும், நீக்குவதும் நீக்காததும் அந்த சமூக ஊடகத்தின் முடிவு என அந்த ஆணையம் தெளிவுபடுத்தியது. நேற்று மதியம் வாக்கில் அப்பதிவை ஃபேஸ்புக் நீக்கிய நிலையில் ஜம்ரி வினோத்தின் பக்கத்தில் அது மீண்டும் பதிவேற்றப்பட்டுள்ளது.